நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை. அன்பில் இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திரை சம்பந்தமானது. அப்பப்போது திரைப்படமும் திரைப்படத்தினுடைய நடிகர் நடிகைகள் அவர்களை பற்றியும் நமது நீலமலை தொலைக்காட்சியில் சிறப்பு கண்ணோட்டம் என்ற பார்வையில் பார்ப்பது வழக்கம். அதுபோல் இன்றைக்கு திரைப்படத்தில் தமிழ் திரை உலகத்தில் முதல் கனவு கண்ணி என்று போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்டு வரவேற்கப்பட்ட பழம் பெரும் திரைப்பட நடிகை டி.ஆர். ராஜகுமாரி அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். டி.ஆர். ராஜகுமாரி அம்மா அவர்களுடைய நினைவு நாளான இந்த நாளில் அவரை பற்றிய சில தகவல்களை நாம் தரவிருக்கிறோம். நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக நமது நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு பழைய திரைப்படத்தை பற்றி ஒரு விருது. அம்மா டி.ஆர். ராஜகுமாரி தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் ராஜாயி என்ற இவருடைய சொந்த பெயர். இவர் 5ஆம் தேதி மே மாதம் 1922ஆம் ஆண்டு பிறந்தார். பிறந்து பல்வேறு சாதனைகளை செய்து திரை உலகத்தில் நிலைத்து இவர் 20 செப்டம்பர் 1999ஆம் ஆண்டு மறைந்தார். அவர் மறைந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கடந்துவிட்டது. அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் 20, 2024. இந்த நாளில் அவரை பற்றிய நினைவு கூறுகிறது நமது நீலமலை தொலைக்காட்சி. தஞ்சாவூர் மாவட்டத்திலே இவர் பிறந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திலே ராதாகிருஷ்ணன் பிள்ளை ரங்கநாயகி தம்பதிகளுக்கு மகளாக ராஜாயி என்ற பெயரோடு இவர் பிறந்து அவர்களுடைய செல்ல மகளாக பவனி வந்தார். இவர் திரை உலக பயணம் சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. குமார லேத்துங்கா என்ற படம், அதனை அடுத்து சூரிய புத்திரி என்ற படத்தில் இவர் நடித்தார். குமார லேத்துங்கா என்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இவருக்கு திறந்த காரில் மெரினா கடற்கரைக்கு செல்வார்கள். அவரை காண வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய தம்பி டி.ஆர். ராமண்ணா, புகழ்பெற்ற பிறகு இயக்குனராக மாறிய ராமண்ணா தம்பியுடன் கடற்கரைக்கு போய் காத்திருப்போம். எதற்கென்று சொன்னால் அம்மா சுப்பலட்சுமி புதுமை பித்தன் படத்திலும் அதை போல குலே பகவாலி என்ற திரைப்படத்திலும் சிவாஜி கணேசனுடன் மனோகரா என்ற திரைப்படத்திலும் அன்பு ஆகிய படங்களில் நடித்திருக்கிறேன் என்றும், இந்த படங்களெல்லாம் சந்திரலேகா, அந்த சந்திரலேகா திரைப்படத்தில் நாயகியாக நடித்ததற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அது இந்தியிலும் தமிழிலும் மற்ற மொழிகளிலுமே மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக அந்த சந்திரலேகா திரைப்படம் அன்றைக்கு பேசப்பட்டது. அன்றைக்கு படங்களிலே அதிக செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம், மக்களை கவர்ந்த ஒரு திரைப்படம் என்று அன்று பேசப்பட்ட சந்திரலேகாவின் நாயகியாக நடித்து உலக புகழ் பெற்ற நடிகையாக திரை உலகத்தில் கனவு கன்னியாக சந்திரலேகா படத்தின் மூலமாக அதன் நடித்து புகழ் பெற்றேன் என்றும் அம்மா டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் தெரிவித்த போது, சந்திரலேகா படத்தின் அதன் படம்பிடிப்பு இப்பொழுது நினைத்து கொண்டாலும் பிரமிப்பாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய
துணிகர முயற்சி எவராலும் எடுக்க முடியாது எஸ் வாசனை தவிர. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான தயாரிப்பாளர் எஸ் வாசன் என்று சொல்லலாம். அதன் வெற்றிக்காக எஸ் வாசன் தயாரிப்பாளர் அவர்கள் எதை சொன்னாலும் செய்ய காத்திருந்தார். நான் மட்டுமா, சகோதர நடிகராக இருக்கின்ற MK ராதா, சந்திரலேகா திரைப்படத்தினுடைய நாயகன், அதனுடைய வில்லனாக வருகின்ற ரஞ்சன் என்ற ஒரு சூப்பர் நடிகர், அதனுடைய ஒளிப்பதிவாளர் கமலகேஷ், இன்னும் இணைய கலைஞர்களும் வாசன் அவருடைய பேச்சுக்கு மறுபேச்சின்றி உழைத்தோம். சர்க்கஸ் காரியம் ஆகட்டும், சந்திரலேகா திரைப்படம், சர்க்கஸில் ஏறி விளையாட வேண்டுமா, பாறை மீது ஏறி விளையாட வேண்டுமா, பிரம்மாண்டமான அந்த ட்ரம் மேளத்தில் ஏறி நடனமாட வேண்டுமா, எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருந்தேன். எஸ் வாசன் அவர்கள் இடுகின்ற கட்டளைக்கு நான் மட்டுமல்ல, அதில் நடித்த அத்தனை பேருமே தயாராக இருந்தார்கள். இப்படி எடுத்த அந்த திரைப்படம் வெற்றி பெற்று சென்னை, மும்பை, கொல்கத்தா என்று பல இடங்களில் வெற்றிகரமாக ஓடியது என்றால், நான் கனவு கன்னியாக மாறியது என்றால், அந்த சந்திரலேகா திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்றும், இதை போல சின்னப்பா தேவரோடு நான் நடித்த படங்களும் பெரும் வெற்றி பெற்றது என்று தெரிவித்தார். அம்மா TR ராஜகுமாரி அவர்கள் இறுதியாக நடித்த படம் என்று எடுத்துக்கொண்டால் பாசம் என்ற திரைப்படத்தை தான் சொல்லலாம். இந்த பாசம் என்ற திரைப்படத்தில் புரட்சி தலைவர் MGR அவர்களோடு அம்மாவாக நடித்திருப்பார். நடிகர் MR ராதாவினுடைய தியாகராஜ பாகவதரோடு ஹரிதாஸ் என்ற திரைப்படத்தில் நடித்து 3 ஆண்டுகள் ஒரே திரையரங்கில் ஓடிய படத்தினுடைய நாயகி என்ற நிலையும், அன்றைய கனவு கன்னி என்றும், இவர் திருமணமே செய்யாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்த ஒரு உத்தமி என்ற நிலையில் அம்மா அவர்கள் இறந்த நாளான செப்டம்பர் 5, 2024 அவரை நினைவு கூறுகிறோம். கிட்டத்தட்ட 25 ஆண்டாக அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. இவர் செப்டம்பர் 5, 1999 மறைந்த அந்த நாளை நினைவு கூறுகிறது நீலமலை தொலைக்காட்சி என்று தெரிவித்து, இந்த செய்திகள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அற்புதமாக தொகுத்து உங்களுக்கு வழங்கிய எனதருமை தம்பி பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக, இதுபோன்ற நிகழ்ச்சிகளும் செய்திகளும் உங்கள் இல்லங்களில் கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி, உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் சொல்லுங்கள். நல்லதோர் தொலைக்காட்சியாக நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகள், நவரசமான நிகழ்ச்சிகள் தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று இதை கண்டு மகிழுங்கள். உங்களுக்கு கேட்கின்ற உரிமை உங்களிடம் இருக்கிறது. கட்டணம் செலுத்தித்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இல்லத்தில் நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று ஆப்ரேட்டரிடம் கேட்டு பெற்று உரிமையோடு பார்த்து மகிழுங்கள் என்றும், இதை போல யூடியூப் NMTV பகுதியிலே நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்திருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, நகர்வளப் பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.